இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நெகேமியா முதல் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தருடைய செவிகள் நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்ப இந்த நெகேமியாவுடைய வாழ்வை நீங்க கவனிச்சு பார்த்தா, அவன் ஒரு வித்தியாசமான தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த ராஜாவுக்கு அரண்மனையில ஊழியம் செய்கிற ஒரு பானபாத்திரக்காரனா இருந்தாலும் தேவனையோ தேவனுக்கு பயந்து நடப்பதையோ அவன் மறக்கவே இல்லை. அவன் கை கொண்டு வந்தான். என் ஜெபத்தையும் என்ன போல உங்க நாமத்துக்கு பயப்படுறவங்க ஜெபத்தையும் உங்க செவிகள் கவனிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் ரெகுலரா நல்ல ஜெபம் பண்ற ஒரு மனுஷனா இருந்திருக்கிறார். எருசலேமை குறித்ததான தகவலை கேட்டபோது அழுது உபவாசித்து சில நாட்களாகவே துக்கமாவே இருந்த ஆண்டுடைய சமூகத்துல அவர் மன்றாடினார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல பார்க்கணும். அப்ப அவருடைய ஜெபம்லாம் எதற்காக இருக்குன்னா, ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, எங்கள் காரியத்தை நீங்க கைகூடி வர பண்ணுங்க. பரலோகத்தின் தேவனே, இந்த ராஜா கண்கள்ல எனக்கு தயவை நீங்க கட்டளையிடுங்க. இதுதான் அவருடைய ஜெபம். பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும். அப்ப பாருங்க, ஒரு தேவ மனிதன் இப்படி பாரப்பட்டு ஜெபித்தபடினால என்ன நடக்குது? கர்த்தருடைய தயவு அவருக்கு கிடைக்கும். கர்த்தருடைய கரம் அவர் மேல அமர்ந்திருக்கிறது. அப்ப தயவு கிடைத்ததுனால இவனையே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு பயன்படுத்துகிறார். அந்த காரியம் வெற்றிகரமாய் முடிவதற்கு கர்த்தருடைய கரம் சகல விதத்திலும் அவருக்கு உதவியா இருக்கிறது. எத்தனையோ எதிர்ப்புகள், நிந்தைகள், பரிகாசங்கள், கொலை மிரட்டல்கள் வந்த போதிலும் இந்த தேவ மனிதனுக்கு தேவ தயவும் அவருடைய கரமும் வெற்றிகரமாக காரியங்களை கைகூடி வர பண்ணியது. அப்ப இதெல்லாம் ஏன் இன்றைக்கு வேதத்தில் எழுதப்பட்டவைகளை நம்ம வாசித்து தியானிக்கிறோம் அப்படின்னா, நமக்கும் நிறைய காரியங்கள் கைகூடி வர வேண்டியது இருக்கிறது. நாமும் அநேக காரியங்களை பொறுப்பெடுத்து அதை செய்து முடிக்க வேண்டியது இருக்கிறது. நம் மூலமாய் நிறைவேற்றப்பட வேண்டிய ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. தேவ திட்டம் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், வாழ்றோம், வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம். இல்ல, தேவனுக்காக, தேவனுடைய மக்களுக்காக நம்ம ஏதோ ஒன்றை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆகவே உங்க ஜெபம் எல்லாம் அடியானின் ஜெபத்தை நீங்க கவனிங்கப்பா. உங்க ஜனத்திற்காக நான் செய்ய விரும்பும் காரியத்திற்கு எனக்கு வேண்டிய தயவை நீங்க தாங்க. அதற்காக அந்த காரியங்களுக்கு நான் எடுக்கும் முயற்சிகளை நீங்க கைகூடி வரப்படுங்கப்பா. இப்பெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களை நெகேமியாவை போல பயன்படுத்துவார். அப்ப நீங்க நினைக்கிறீங்க, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் ஏதோ ஜெபம் பண்றேன், ஆலயத்துக்கு போறேன், ஆண்டவருக்காக வாழ்றேன், அப்படியே பரலோகத்துக்கு போகணும், அவ்வளவுதான். இல்லை இல்லை, நீங்க அப்படி ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்க ஜெபம் தேவனுக்காகவும் தேவனுடைய ஜனத்திற்காகவும் நான் என்ன செய்யணும் என்பதையே மையமாய் கொண்டிருக்கட்டும். ஆண்டவர் அதற்காக எடுக்கிற முயற்சிகளை அவர் கைகுடி வர பண்ணுவார் என்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருப்பீர்களாக. உங்க மூலமா கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே நானும் ஒரு தேவ பிள்ளை, நானும் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று வாழ்ந்து முடிக்காம தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்று வாழ வேண்டும், வாழ்ந்து முடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக. பரலோக தேவனே, உமது அடியாரின் ஜெபத்திற்கு உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதாக. இந்த ஜெபம் எங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதல்ல, பரலோகத்தின் தேவனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். அப்படி நெகேமியாவை போல நாங்களும் ஜெபித்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.